ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை தொடர்ந்து நாங்கள் வாசிக்கவும் உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கவும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும்படிக்கு உமக்கு முன்பாக எங்களை நாங்களே தாழ்த்தி எங்களுடைய உலக பெருமையோ மனித ஞானமோ படிப்பறிவோ இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உம்முடைய ஆவியானவர் தாமே அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். இந்த வேத வார்த்தைகளை தியானிப்பதன் மூலம் உம்மை நேசிக்கவும் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் நம்பவும் விசுவாசிக்கவும் பெற்று சுதந்திரித்து ஜெயமுள்ளவர்களாய் வாழவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதிகான மகிமையை செலுத்துகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. நாங்கள் மண்ணானவர்கள். உம்முடைய சாயலில் நாங்கள் இன்னும் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு மகிமையான நேரங்களாக்கி தாரும். ஜீவ அப்பத்தை, ஜீவ தண்ணீரை புசிக்கவும் குடிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத் தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவிலிருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கடுத்த நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கடுத்த நாயோதிலே சேருமட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தினுடைய 5வது பாகத்தை இன்றைக்கு நாம சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுவித்து காப்பாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில்
பொதுவாக இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய ஜனம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய சந்ததியார். ஒரு குடும்பம் 12 கோத்திரங்களாகி ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாக, சவுல் காலத்தில் ராஜ்யபாரமாக ஒரு ராஜாவை கொண்ட ஒரு நேஷனாக அவங்க உருவம் எடுத்திருக்கிறாங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஆபிரகாமினுடைய சந்ததி. இவர்களை கொண்டு கர்த்தர் உலகம் அனைத்திற்கும் ஒரு ரட்சிப்பை அருளும்படிக்கு அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு ஆபிரகாமினுடைய சந்ததியில், வித்தில், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமி கடற்கரை மணலைப் போல அத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்று அந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் இருக்க போகிற ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாரை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மகிமையான நோக்கத்தை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள் மனிதர்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் யுத்தம் பண்ணலை. we do not fight with human beings. நாம் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் வித்தியாசமானது. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க நாம் ஆவியின் போர் ஆயுதங்களை கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோக்கு போகிறது போல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது போல எபேசியர் 6வது அதிகாரத்தில் வருகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கண்ணாடி முன் நின்று வேடிக்கை பாருங்கள் என்பதற்காக அல்ல. இந்த ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை தரித்து கொண்டே இருங்கள், போரிட்டு கொண்டே இருங்கள், நல்ல போராட்டத்தை போராடி கொண்டே இருங்கள். இது ஒரு கண்டினியூஸ் பேட்டில். இது ஒரு நீண்ட யுத்தம், சாகும் வரை யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். தேவனோடு உள்ள உறவை துண்டிப்பதற்கு, வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். தேவனோடு உள்ள உறவை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை நாம் தரித்து ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஈடுபடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் இங்கே தாவீதுக்கு வந்த இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிற இந்த சரீர ரீதியான யுத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்லுகிறவராகிய தேவனுக்கு பயப்படுங்கள். இவங்க வெறும் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், ஆத்துமாவை கொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு தான் ஆத்துமாவை கொல்லக்கூடிய வல்லமை உண்டு. ஆனால் இங்கே தாவீதுக்கு தன்னுடைய சரீர பிரகாரமான உடல் உயிர், இந்த உயிர் ஆபத்து வந்திருக்கு. இதிலிருந்து ஒரு நெருக்கம், இதிலிருந்து ஒரு தப்பு வைக்கணும். யோனத்தான் நண்பர் காப்பாற்றுறாரு. ஆனால் இங்கே சாமுவேலை சந்திப்பதற்கு முன் தாவீது தன்னுடைய மனைவியாகிய மீகால் இடத்துல போகும்போது மீகால் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அது என்ன ஆலோசனை அவங்க கொடுக்குறாங்கன்னா, தப்பித்து ஓடு. இதுதான் மீகாலினுடைய ஆலோசனை. மனைவியோடைய ஆலோசனை ஒரு கோழத்தனமான ஒரு ஆலோசனையாக இருக்குது. 1 சாமுவேல் 19:12 மீகால் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். யோசித்து பாருங்க, ஒரு மாவீரன், ஒரு இரட்சகன், நாட்டுக்கே விடுதலையை கொடுத்தவன், நாட்டினுடைய எல்லா மனிதர்களும் போர் வீரர்களும் பயந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 40 நாள் நாடே ஸ்தம்பித்து போயிருக்குது. அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில் ஒரு வாலிபனாக போர் யுத்த முறைகளோ யுத்த ஆயுதங்களையோ ஏந்தி பழக்கமில்லாத ஒரு அனுபவமற்ற ஒரு வாலிபன், நாடும் ராஜாவும் யோனத்தானும் பயந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் பயமில்லாமல் போய் நாட்டுக்கே எதிரியான கோலியாத்தை நேருக்கு நேர், அதாவது ஒரு ஆள் சந்தித்து, அதாவது தமிழில் ஒண்டிக்கு ஒண்டின்வாங்க, நேருக்கு நேர் கோலியாத்தை சந்தித்து தன்னை விட பல மடங்கு உயரமான அனுபவம் உள்ள ஒரு யுத்த வீரன், அந்த ஒரு கோலியாத்தையே நேரில் சந்தித்தவர் தாவீது. சவுலுடைய சேவகர்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே பயந்தாங்குழிங்க.
கோலியாத்தை பார்த்து பயந்தவங்க. அதனால தான் தாவீதை பிடிக்க ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி ஒரு சின்ன குற்றவாளியெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க போலீஸில். ஒரே ஒரு கான்ஸ்டபிள் டிவிஎஸில் வருவார், இல்லை ஒரு ஸ்கூட்டரில் வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவார், இல்லைனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாப்பான்னு கூப்பிட்டு போவாங்க. மேக்சிமம் 2 பேர் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே சவுலினுடைய சேவகர்களே வீட்டை சூழ்ந்து இருக்கிறாங்க. தாவீதுடைய மீகாலுடைய வீட்டை சூழ்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாவீதை ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. தாவீது நினச்சிருந்தா சவுலுடைய சேவகர்களை அவர் அடிச்சிருக்கலாம், கொன்றிருக்கலாம். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. கோலியாத்தே கொன்று போட்ட தாவீது சவுலினுடைய சேவகர்களையும் கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே தாவீது மனைவியுடைய ஆலோசனையை அவர் கேட்கிறாரு, மனைவியினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு துணையாக மனைவியை ஒவ்வொரு கணவனுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு மனைவிக்கும் கணவனை துணையாக கொடுத்திருக்கிறார். துணைவி, தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் துணையாக, உறுதுணையாக, இன்பத்திலும் துன்பத்திலும். இங்க துன்ப நேரம் வரும்போது மீகால் தன்னுடைய அன்பின் மிகுதியாக மீகால் தாவீதை நேசித்தாள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:28 சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் தாவீதை நேசித்தாள். தாவீதின் மேல மீகாலுக்கு நேசம் ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்ன இருந்தது. திருமணமான பிற்பாடும் மனைவியாக கணவன் மீது ஒரு நேசம். கணவன் மனைவி அன்பினால சில ஆலோசனைகள் கொடுக்கும்போது, நான் ஒரு இரட்சகன், நான் ஒரு மாவீரன், நான் இந்த போர் வீரர்கள்லாம் நான் தனி ஆளாக இருந்து எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்லாம் அவர் எந்த வன்முறை செயல்களுக்கு வராமல் ஒரு கோழையை போல தப்பிச்சு ஓட சொல்லி மனைவி ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. அதற்கு தாவீது இணைந்து இசைந்து போறார், செவி கொடுக்கிறார். இங்க தாவீதை நம்ம ஒரு கோழை, ஒரு வீரம் இல்லாதவரை போல பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில், அந்த தற்காலிகமான சூழ்நிலையில் தன் மனைவியாகிய மீகாலுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததுனால புத்திசாலித்தனமாக அவர் தப்பித்துக் கொள்ளுகிறார். ஸோ எப்போ நாம் அட்டாக் பண்ணணும், அதாவது நான் எதிர்க்கவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன். இது அட்டாக்கும் பண்ண மாட்டோம், டிஃபெண்டும் பண்ண மாட்டோம். தேவ பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எதிர்க்கவும் கூடாது, தடுக்கவும் கூடாது. அவங்க நம்மளை தாக்க வரும்போது நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்கிறோம். குடும்பத்தில் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன் மனைவியினுடைய ஆலோசனைகள் எப்போதுமே எல்லாமே ஆரோக்கியமான ஆலோசனையாக இருக்காது. ஆனால் சில ஆலோசனைகளை நம்ம கேட்பது நல்லது. பொதுவாக இந்த வசனத்தை கிரமமாக வேதத்தை வாசிக்கிறவங்க வாசித்திருக்க மாட்டாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் தான் அந்த வசனம் வருது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:22. எபேசியர் 5:22 வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதுக்கு முந்தின வசனத்துல தான் வாசிக்கிறோம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ மனைவிகள் கணவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர். இங்கே தாவீது மீகாலுக்கு கீழ்ப்படுகிறார். அது ஒரு நல்ல முதிர்ச்சி. நான் இங்கே ஒரு கணவன், நீ என்ன எனக்கு சொல்றது அப்படி இல்லாமல் அவர் கீழ்ப்படுகிறார். இது ஒரு நல்ல குணம். இதை நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நமக்கு வருகிற நெருக்கங்களில், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற துணையினுடைய ஆலோசனைகளை செவி கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். செவி கூட கொடுக்காம தவறான ஆலோசனையை கொடுக்கறவங்க உண்டு. ஆனால் முதலாவது செவி கொடுப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு. அதை இங்கே நம்ம தாவீதுகிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே மீகால்கிட்டருந்து அவர் தப்பித்து ஜன்னல் வழியாக இறங்கி தப்பிச்சு ஓட மட்டும்தான் மீகால் சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம மேலே அன்புள்ளவர்கள் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் அது ஒரு தற்காலிகமான டெம்பரரி அட்வைஸ்.
அந்த நேரத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, தப்பித்து கொள்வதற்கு ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனை தான் மீகால் கொடுத்தாங்க. தப்பித்து ஓடு. ஜன்னல் வழியாக இறக்கி விடுறாங்க. ஜன்னல் வழியாக இறங்கி அவர் தப்பி ஓடி போறாரு. எங்கே போறாரு, எங்கே போக சொல்லி மீகால் சொன்னாங்க? சொல்லலை. தப்பி ஓடு, உன் பிராணனை தப்புவித்துக்கொள். இதுதான் அவங்க சொன்னது. உயிரை காப்பாற்றிக்கோ. அதாவது தலை தெறிக்க ஓடு. எந்த பக்கம் ஓடுறது, எங்கே ஓடுறது, அது மீகாலுக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் வேணா இங்கேருந்து காப்பாற்றி விடுறேன். இதுதான் ஒரு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க உடனடி நிவாரணம், அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் தாவீது இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து வீட்டை சுற்றி இருக்கிற சவுலுடைய சேவகர்களை விட்டு தப்பித்து ஜன்னல் வழியாக மனைவியின் மூலமாக இறக்கப்பட்டு அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஏன்னா எங்கே போக போகிறதுன்னு தெரியல. அந்த ராத்திரி தான் தாவீதுக்கு ஒரு ஞானம். அதுதான் முக்கியமான ஒரு ஞானம். எங்கே ஓடுறது? 2 ஊர் தாவீதுக்கு முன்னாடி இருக்கு. ஒன்று பெத்லெஹேம். பெத்லெஹேமில் அங்கே ஈசாய் இருக்கிறார். அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஓடுறதா, இங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு. இப்போ தாவீது மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு ஓடுறதா, பெத்லெஹேமை நோக்கி அப்பா அம்மா கிட்ட ஓடுறதா. ஆனால் அங்கே ஓடுனா ஆபத்து, அதை யோசிக்கிறார். இப்போ எங்கே ஓடுறது? அவர் ராமாவுக்கு ஓடுறார், சாமுவேல் இடத்துல ஓடுறார். அதுவும் தலைமறைவாக அன்னைக்கு நைட்டோடு நைட்டாக அவர் கால்நடைய ஓடுறார். கையில் ஆயுதம் இல்லை. தப்பிச்சு அவர் எந்த திசையை தெரிந்து கொள்றார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தகப்பன் வீட்டுக்கு ஓடல, உறவினர்கள் வீட்டுக்கு ஓடல, தேவ ஊழியருடைய கூடாரத்தை நோக்கி, சாமுவேலை நோக்கி போறார். இங்கேயும் நாம் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்றோம். நம்மை நேசிக்கிற மீகாலை போன்ற குடும்பம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு முதல்ல நம்ம செவி கொடுக்கணும். நம்மை நேசிக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் அது ஒரு தற்காலிகமான ஆலோசனை. அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை விட சிறந்த ஆலோசனை எதுனா ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஸ்பிரிச்சுவல் அட்வைசஸ். அதை ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் கொடுக்க முடியும். ஆவிக்குரிய தேவ மனிதர்கள், தேவ ஸ்திரீகள், அதாவது காட்லி மென் அண்ட் காட்லி உமன், தேவ ஆண்கள், தேவனுடைய ஆண்களும் தேவனுடைய பெண்களும், அவங்க தான் தேவனுடைய ஆலோசனைகளை, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்க முடியும். அது தெய்வீக வழிநடத்துதலாக இருக்கும். தேவனோடு இருக்கிறவர்களோடு இணையும் போது நாம் தேவனோடு இணைய கற்றுக்கொள்வோம். இது தாவீதுனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இன்னும் சாமுவேல் உயிரோடு இருக்கிறார். சாமுவேலோடு சேர்ந்ததுனால தான் சாமுவேல் செத்ததுக்கு அப்புறமும், இப்போ சாமுவேல் செத்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சாமுவேல் சாக போறாரு. செத்ததுக்கு அப்புறம் தாவீது எங்கே ஓடுவார்? சாமுவேல் யாரை நம்பி இருந்தாரோ அவரை தாவீது நம்பி இருக்க போறார். அப்ப சாமுவேலுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தரை தன் அடைக்கலமாக சாமுவேல் கொண்டிருந்தார். அதை தாவீதுக்கு சாமுவேல் கத்து தருவார். அதை கற்றுக்கொள்வதற்கு தாவீது சாமுவேல்கிட்ட ஓடுறார். அப்படி ஓடுனதுனால தான் அவர் சாமுவேலை அடைக்கலமாக கொண்டு ஓடினாலும் பிற்காலத்தில் என் தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. அவர் சாமுவேலை நம்பி இங்கே இப்போ ஓடுறார் இந்த இடத்துல. ஆனால் சாமுவேல் மூலமாக அவர் ஒரு லைஃப் லெசன், லிசன் தி வீன் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள போறாரு. சாமுவேலை நம்பக்கூடாது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விருதா, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருப்பதே நலம். அந்த ஒரு பாடத்தை இங்கே சாமுவேல்கிட்ட போய் தாவீது கத்துக்க போறாரு. அது சரியான ஒரு தீர்மானம். அந்த ராத்திரியில அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியர், சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட நான் போகணும் அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை தப்புவித்து கொள்ள, தன் பிராணனை தப்புவித்து கொள்ள அவர் ஓடுறார். இங்கே அவருடைய மாம்சீக பிசிக்கல் லைஃப் மட்டும் காப்பாற்றப்படலை, அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் காப்பாற்றப்பட்டது. அவருடைய ஆவிக்குரிய ஜீவனும்
காக்கப்பட்டது. இந்த 1 சாமுவேல்ல நாம் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை இங்கிருந்து புரிந்து கொள்ளுறத நம்ம அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இங்கதான் அவர் சாமுவேல்கிட்ட போய் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்றார். என்ன? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீது குறித்து என்ன நாம இங்க புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீது தேவனுக்கு ஊழியம் செய்தார்னு போட்டிருக்கு. அதுவும் தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார். அந்த தேவ சித்தத்தை அறிவதற்கு தேவனுடைய ஊழியர்களோடு தேவ பிரசன்னத்தை, கடவுளுடைய பிரசன்ஸ் சொல்றாங்களே, அந்த லார்ட்ஸ் பிரசன்ஸ், அதிலே பழகுவதற்கு ஏற்கனவே தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்களோடு இணைந்தால்தான் நாம் தேவ பிரசன்னத்தோடு இணைய முடியும். அதுக்கு தான் நம்ம சபை கூடி வருகிறோம். அதுக்கு தான் தேவ பிள்ளைகள் இது போல ஆன்லைன்ல, ஜூம்ல, ஸ்கைப்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்றோம். அப்ப என்ன ஆகும்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வழியை, தேவனுடைய ஆலோசனைகளை அவங்க சொல்லும்போது, அங்க தேவனை காண்பித்து கொடுக்கும்போது, கர்த்தருடைய வழி நடத்துதலையும் கர்த்தருடைய வழியையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும்போது அங்க நாம பலப்படுறோம், ஆவியில பலப்படுறோம். தாவீது தன் காலத்துல தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இந்த தீர்மானம் தான் முக்கியமா இருந்தது. அதனாலதான் அப்போஸ்தலர் 13:22 நாம் வாசிக்கிறோம். தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. அப்போஸ்தலர் 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் தாவீது தன் காலத்திலே செய்து ஊழியம் செய்கிறதற்கு, இதுவரைக்கும் அவர் தேவனுக்கு சித்தமானதை செய்கிறதற்கு அவருக்கு ஒரு உறுதுணையாக பக்கத்துல ஒரு சிலர் இருந்துகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு, ஈசாய் வீட்டில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சாமுவேல் வந்து அவரை அபிஷேகிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, உன் தலையின் மேல, உன் சிரசின் மேல கிரீடம் வைக்கப்படும், நீ ராஜாவாக அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றாரு. அவர் அன்று முதல் தேவனுடைய ஆவியானவர் தாவீதோடு இருக்கிறார். யோனத்தானுடைய நட்பு கிடைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாரு. சவுல் தாவீதை நேசிக்கிறாரு. மீகால் தனக்கு மனைவியாக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தாவீது தேவனோடு தனித்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக அவர் உருவாக்கப்படுவதற்கு இங்க இந்த ராத்திரி அவர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து ராமாவுக்கு, நாயோத் என்கிற அந்த ஊருக்கு, சாமுவேல் இருக்கிற அந்த இடத்திற்கு நான் போகணும். யோசித்து பாருங்க, பட்டயங்களோடு ஈட்டிகளோடு உயிரை கொல்லுகிறதற்கு ராஜாவே அங்க வந்து படையெடுத்து வராரு தாவீது என்கிற ஒரு மனுஷனை கொல்றதுக்கு. ஆனா பட்டயம் இல்லை, அங்க எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு சாமுவேல்கிட்ட தாவீது ஓடுறாரு. அப்ப தாவீதுக்கு தெரியும், கோலியாத்தை கொல்ல நான் போகும்போது என் கையில பட்டயம் இல்லை, என் கையில ஆயுதமே இல்லாம நான் வந்து கர்த்தரை நம்பி நான் கோலியாத்தை எதிர்த்து போனேன், ஆண்டவர் வெற்றியை தந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னை எதிர்த்து சவுளுடைய ஆட்கள் பட்டயங்களோட வராங்க. ஆனா நான் பட்டயமே இல்லாத, ஆயுதமே இல்லாத, உலக ஆயுதங்கள் எதுவும் இல்லாத கர்த்தருடைய ஆயுதம், கர்த்தரே எனக்கு கேடகமானவர், அவர் தான் என் கேடகம், அவர் தான் என் பட்டயம். அதை நம்பி தாவீது சாமுவேல்கிட்ட போறார். இதெல்லாம் தான் நாம் எந்த ஆயுதத்தை கொண்டு சத்ருவை எதிர்க்கிறோமோ அந்த ஆயுதத்தை கொண்டுதான்
நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நாம் நம்ம வாய் பலத்தில், சண்டையில், வாய் பேச்சில் ஒருத்தவங்களை ஜெயிச்சிடலாம், விவாதம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போனோம்னா நம்மை எதிர்த்து வரவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் போவோம். ஆனால் நாம் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கோலியாத்தை எதிர்கொண்டிருந்தால் நம்மை எதிர்த்து வருகிறவர்கள்ட்டையும் அதே விசுவாசத்தை நம்பி தான் நாம் நடந்து கொள்வோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக இங்கே இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த தாவீது இங்கே ராமாவுக்கு போனதுக்கு பிற்பாடு, இந்த ராமாவில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே சாமுவேலுடைய பெற்றோர் இருந்த ஊர் அப்படின்றது நமக்கு தெரியும். 1 சாமுவேல் அந்த முதல் அதிகாரத்தில் அந்த வசனம் வரும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். இங்க இந்த ராமதாயிம் அப்படின்ற ஒரு ஊரை குறித்து வாசிக்கிறோம். ஆனா 1 சாமுவேல் முதல் அதிகாரத்திலேயே 19வது வசனத்துல வாசிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து அவங்க கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அந்த ராமதாயிம் அப்படின்ற ஊருக்கு இன்னொரு பெயர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எல்கானாவும் அன்னாலும் சாமுவேலுடைய அப்பா அம்மா வாழ்ந்த ஊர் ராமா. ராமாவிலிருந்து தான் அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. திரும்ப அவங்க ராமாவுக்கு போயிட்டாங்க. தன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த ஊருக்கு சாமுவேல் இப்ப போய் அங்க இருக்கிறார். சாமுவேல் தன்னுடைய வயதான காலத்துல பெற்றோர் வாழ்ந்த ஊர்லயே போய் வாழ்கிறார் ராமாவில். அந்த ராமாவுக்கு அடுத்த நாயோத் என்கிற ஊர்ல சாமுவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்க இப்ப சாமுவேல் ஒரு ஊழியம் செய்கிறார். சாமுவேலுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம் தன் தாயினுடைய பிரதிஷ்டையின் ஜபத்தினால, அர்ப்பணிப்பினால அவர் பிறக்கிறாரு. ஆலய பணிகளை செய்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வெளிப்பாடு கிடைக்குது. கர்த்தருடைய பணிகளை ஒரு உதவி ஊழியக்காரனாக அவர் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார் ஏலி தாத்தாவுக்கு. பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் ஸ்தானத்தையும் பெறுகிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவரோடு இருக்குது என்பதை ஆண்டவர் பல முறைகளில் உறுதி செய்கிறார். ராஜாவை அபிஷேகிக்கக்கூடிய முதல் 2 ராஜாக்கள், சவுலையும் தாவீதையும் அபிஷேகிக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கர், அரசர்களை அபிஷேகிக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வரம் பெற்ற ஒரு நியாயாதிபதி, ஜட்ஜ், ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட், பிளஸ் ஒரு ஆசாரியன், ஒரு பிரீஸ்ட். 3 விதமான ஊழியத்தையும் செய்கிறார். ப்ராஃபட், பிரீஸ்ட், அதே நேரத்தில் ஒரு ஜட்ஜ். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறார் பாருங்க. 20வது வசனம் 1 சாமுவேல் 19:20. சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். சாமுவேல் மட்டும் தீர்க்கதரிசி அல்ல, ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு சாமுவேல் இப்போ தலைவனாக இருக்கிறார். சாமுவேல் வாழ்ந்த காலத்தில் அங்கே ஒரு சில இளம் பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சாமுவேலோடு இணைகிறாங்க. தாவீதினுடைய அண்ணன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுலுடைய இராணுவத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, படை வீரர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வாலிபர்கள் இராணுவத்தில் இணைகிறாங்க. இராணுவ வசதிகள் கிடைக்குது. தாவீது கோலியாத்தை கொன்னதுனால தாவீதினுடைய அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்கும் மானியம் கிடைக்குது. ஏன்னா சவுல் அந்த ஒரு ஆணையை கொடுத்திருந்தார், கோலியாத்தை கொல்றவனுக்கு நான் சர்வ மானியம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு சில வாலிபர்கள் இராணுவத்தில் இணையில, போருக்கு யுத்தத்துக்கு போகல. ஆனா அவங்க ஆவிக்குரிய யுத்த பயிற்சி செய்கிறதற்கு சாமுவேலை தங்கள் தலைவராக தெரிந்து கொள்றாங்க, அல்லது ஆவிக்குரிய தலைவராக தெரிந்து கொள்றாங்க. அவங்க அந்த வாலிபர்கள் சாமுவேலோடு இணைந்து கர்த்தரை துதிக்க, ஆண்டோட்ட ஜெபிக்க, தேவ மனுஷனோடு கூட
ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ சாமுவேல்கிட்ட இருந்த அந்த அபிஷேகம் இந்த வாலிபர்களுக்குள்ள கிரியை செய்யுது. அவங்களும் தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ் என்று அழைக்கப்படுறாங்க. அவங்க பேர் சொல்லப்படுது. அது சவுலுடைய சேவகர்கள், சவுலுடைய ஊழியர்கள் அப்படின்ற மாதிரி இது சாமுவேலுடைய ஊழியர்கள் அல்லது சாமுவேலுடைய வரத்தை பெற்றவர்கள். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, இவங்களும் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு சாமுவேல் தலைவனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படி, தீர்க்க தரிசன வரத்தில் வளர்வது எப்படி, தேவனை பிரியப்படுத்துவது எப்படி, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்வது எப்படி, அவருடைய நியாயப்பிரமாணங்கள், சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி இஸ்ரவேல் அனைத்தும் அவர் போய் அவர் நியாயம் விசாரித்தார். அதை நம்ம 1 சாமுவேல்ல நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்திருப்போம். 1 சாமுவேல்ல 8வது அதிகாரம் நினைக்கிறேன். 7வது அதிகாரம். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 15, 16, 17 வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது அவருடைய பிள்ளைகளை நியாயாதிபதியா உருவாக்குறதுக்கு முன்னாடி ராமாவில சாமுவேல் அவர் இஸ்ரவேல் அனைத்தையும் நியாயம் விசாரிக்கிறவரா இருந்துட்டு இருந்தார். அப்ப எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேற்கொண்டிருப்பாரு, அதெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த ஆவிக்குரிய விருப்பம் வாஞ்சை உள்ள வாலிபர்களுக்கு சொல்லித்தராரு சாமுவேல். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லித்தராரு. அவங்களுக்கு அவர் ஒரு தலைவனா இருக்கிறார். இதை குறித்து அதிகமா விவரமா நமக்கு குறிப்பு இல்லை. இத சவுல் அனுப்புகிற சேவகர்கள் அங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது சவுல் தாவீதை பிடிக்கிறதுக்கு மீகாலுடைய வீட்டை சுத்தி சேவகர்கள் அனுப்பும்போது அங்க தாவீது தன்னுடைய சொந்த மகளாலேயே தப்பிக்க வைக்கப்பட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இப்ப மறுபடியும் 3 விதமான படை வீரர்களை சவுல் தாவீதை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புறார். அப்படி அனுப்பும்போது இந்த 3 படைகளும் திரும்பி வரல. முதல் படை, 2வது படை, 3வது படை. 20வது 21வது வசனங்கள்ல வாசிக்கும் போது, தாவீதை கொண்டு வர சேவகரை சவுல் அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யாருமே திரும்பி வரல. அந்த படை வீரர்கள் எதுக்காக அங்க வந்திருக்கிறாங்கன்றதே மறந்துடுறாங்க. அவங்க தீய நோக்கத்தோடு வராங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க தீங்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு வந்தவங்க கர்த்தரை துதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு, வாஞ்சை வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளை எதிர்த்து பலவிதமான எண்ணங்களோடு, எதிர்மறையான எண்ணங்களோடு ஃபோன் பண்றவங்க ஃபோன் மூலமா வராங்க, வாட்ஸ்அப் மூலமா வராங்க, ஆன்லைன்ல வராங்க, ஆஃப்லைன்ல நேரடியாவே வராங்க. அது திருச்சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க, ஊழியர்களாகவே இருக்கிறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க. பல விதங்கள்ல நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதாவது வீண் வார்த்தைகளை பேசிடுவாங்க. நல்லா பழகிறவங்க, ஆனால் திடீர்னு தேவையில்லாம நம்மளை மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. அப்படி தீய எண்ணத்தோடு தீமை செய்யணும்னு நம்ம இடத்துல வரவங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறணும். அது எப்படி செய்ய முடியும்? நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்மளை எதிர்த்து வரவங்களும் ஆண்டவரை துதிக்கிறவங்களா மாறணும். இதை ஆண்டவர் தான் செய்ய முடியும். அதாவது தாவீது அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது, மெய்ப்பனா இருக்கும்போது, ஒரு முறை ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு கரடி தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னொரு முறை சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு அவர் சவுல்கிட்ட சொல்லுவார். அப்ப தாவீது துரத்தி போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை உயிரோடு காப்பாற்றுவார். இங்க தாவீதே இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு.
சிங்கம் கரடி மாதிரி சவுலுடைய சேவகர்கள் வராங்க. ஆனால் இங்கே அந்த சிங்கத்தின் கரடியின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தாவீது காப்பாற்றினது போல ஆட்டுக்குட்டியான தாவீதை சிங்கம் கரடி போல வருகிற சவுலுடைய சேவகர்களுடைய கையிலிருந்து கர்த்தர் எப்படி காப்பாற்றுறாருன்னா, சிங்கத்தை ஆடாவே மாத்திடுறாரு. இந்த சவுலுடைய சேவகர்களை சிங்கம் மாதிரி வராங்க தாக்குறதுக்கு, உயிர் எடுக்கிறதுக்கு, அவங்கள ஆட்டுக்குட்டியாவே ஆண்டவர் மாத்திடுறார். பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இங்க சாமுவேலுடைய உடன் வாலிப இளம் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை துதித்து கர்த்தரை சேவித்து அவரை புகழ்ந்து பாடுறாங்க. அங்க கர்த்தருடைய ஆவியானவர் அங்க சாமுவேலோடும் தாவீதோடும் அந்த இளம் தீர்க்கதரிசிகளோடும் இருக்கிறார். மனுஷனுடைய ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் இங்க ஆளுகை செய்கிறார். சவுலுடைய வேலைக்காரவங்க கர்த்தருடைய ஆவியினால அவங்க பிடிக்கப்படுறாங்க. அவங்க தாவீதை பிடிக்கணும்னு வந்தாங்க, ஆனா தேவனுடைய ஆவியானவர் இவங்களை பிடிச்சிடுறாரு. இந்த சவுல் இப்ப கடைசியா இந்த 3 படைகளை அனுப்புனதுக்கு அப்புறம் அவரே வர்றார். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா எலியா காலத்துல ஒண்ணு நடக்குது. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் முதல் அதிகாரத்திலேயே அங்க ராஜா வந்து கட்டில விட்டு இறங்காம நீ செத்து போயிடுவ, ஏன்னா நீ ஆண்டவரை விசாரிக்காம நீ சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 1:3 எலியா வந்து ராஜாவை பார்த்து கேட்பார், நீ ஆண்டவரிடத்துல விசாரிக்காம நீ போய் வேற்று தெய்வங்கள்கிட்ட போய் நீ விசாரிக்க போற, அதனால நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் 2 ராஜாக்கள் 1:4 சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா சொல்றார். இதை விசாரிக்கிறதுக்கு இப்ப ராஜா என்ன பண்றாரு, 150 பேர் 3 தலைவர்கள் 50 பேரை அனுப்புறாரு. முதல் தலைவன் கூட 50 பேர் 51 பேர் போறாங்க. போகும்போது 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 9வது வசனம், அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் அப்படின்னு தான் அந்த தலைவன் சொன்னான். அப்பொழுது எலியா 10வது வசனம், அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். 11வது வசனம், மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 பேர் சேவகரையும் அனுப்பினான். தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். அதற்கு எலியா 12வது வசனம், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இப்ப 3வது படை வரும்போது அந்த தலைவன் ரொம்ப அருமையா சொல்லிடுவாரு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுனால எலியா பயப்படாம இறங்கி போக சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அங்க வானத்திலிருந்து அக்கினிய எலியா இறக்கினார். ஆனா இங்க சவுல் அனுப்பின சேவகர்களை வானத்திலிருந்து அக்கினிலாம் இறக்கி அவங்களை அழிச்சு பொசுக்கி போடல. அவங்க தேவனுடைய ஆவியினால அவங்க நிரம்பினதுனால அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, தேவனை புகழ்ந்து பாடுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறாங்க. சத்துரு எதிரி கூட தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுறாங்க, அவங்க சுபாவமே மாற்றப்படுது. இதெல்லாம் இங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சியா நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல முக்கியமான ஒரு காரியம் போன கூட்டத்துல நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த கூட்டத்துல சிந்திக்கலான்னு. இங்க சவுலே இப்ப வராரு. அப்பொழுது 22வது வசனம் 1 சாமுவேல் 19:22, அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் சவுல் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து, தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி
அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேலே இறங்கும்போது வஸ்திரம் விலகி அவர் வஸ்திரம் இல்லாமல் ஒரு பகல் முழுவதும் ஒரு முழுவதும் 12 மணி நேரம் 24 மணி நேரம் அவர் விழுந்து கிடக்கிறார். சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்றார், வஸ்திரங்களை கழற்றி போட்டான் அப்படின்லாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் இறங்குனா வஸ்திரம்லாம் விலகுமா? இதுதான் ஆவியானவர் இறங்குனா நடக்கிற காரியமா? ஏன்னா என்னென்னமோ நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் ஹோலி லாஃபிங் சொல்லி கக்கப்புக்குன்னு சிரிக்கிறாங்க, ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு. கீழே உழுறாங்க, துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அதை பற்றி நம்ம விவாதிக்கலை. ஆனால் இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் முதல் சவுல் வாலிபனாக இருக்கும்போது இதே போல ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை சவுல் சந்திக்கிறார். 1 சாமுவேல் 10 வசனங்கள் 10-11. அங்கேயும் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை சவுல் வாலிபனாக சந்திக்கும் போது அப்பொழுது தேவனுடைய ஆவி சவுல் மேலே இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் அங்கே சட்டையெல்லாம் கழற்றி போடலை. இங்கே 1 சாமுவேல் 19 அவர் எப்படி வராருன்னு சொன்னால், அவர் ராஜ வஸ்திரத்தோடு மார்க்கவசங்களை அணிந்து பட்டயத்தோட தாவீதை பிடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு அந்த ராஜ உடையோடு வரார். 1 சாமுவேல் 19:8 பார்த்தீங்கன்னா யுத்தம் உண்டாகுது. தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்றாரு. ஆனா 9வது வசனத்துல சவுல் அங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது கையில பட்டயம் ஈட்டி எதுக்கு? வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள ராஜா உட்கார்ந்து இருக்கும்போது கையில ஈட்டி எதுக்கு இருக்கணும்? தாவீதை கொல்றதுக்கு அவர் ஈட்டியோட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாலும் கையில ஈட்டி இருக்கும் தாவீதை கொல்லணும்னு. அந்த பகை, விரோதம், அந்த மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு எதிர்ப்பு, பொறாமை, சதி யோசனை, சதி திட்டங்கள் மனசுல இருந்துச்சுன்னா கையில ஈட்டி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கூரான, மற்றவங்களை மட்டும் தாக்குகிற ஈட்டி. ஆனா யுத்தத்துக்கு சவுல் போகல. ஆனா இங்க தாவீதை பிடிக்கிறதுக்காக ஒரு யுத்தம் போல வராரு. அந்த ராஜ வஸ்திரத்தையும் அவருடைய பட்டயத்தையும் அவருடைய அந்த ராஜ மேன்மையை ஆண்டவர் கலைச்சு போடுறாரு. ஆனா 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல அங்கே நம்ம வாசிக்கும் போது மீகால் தாவீது வஸ்திரம் இல்லாதவரை போல அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து மீகால் தாவீதை அற்பமா நினைப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜ வஸ்திரத்தை, அந்த மேன்மையான அந்த வஸ்திரங்கள்லாம் அணிந்து கொண்டு அவர் கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடல. 2 சாமுவேல் 6:14 வாசிக்கிறோம், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஸோ அது வஸ்திரம் விலகி அவர் தாவீது கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி அவர் நடனம் ஆடினதாக வேதம் சொல்லல. ராஜ வஸ்திரம் அணியாது இருந்ததைத்தான் மீகால் அவமானப்படுத்துறாங்களே ஒழிய, தாவீது ஏபோத்தை அணிந்திருந்தார், ஆசாரியர்களுடைய உடை அணிந்திருந்தார். ஆனா இங்க சவுல் முதல் ஆவியினால நிரப்பப்படும் போது அவர் வஸ்திரம் எல்லாம் விலகல. அவர் நல்ல மனுஷனா இருந்தார், இருதயம் சுத்தமா இருந்தது. ஆனா 1 சாமுவேல் 19 அவர் வஸ்திரம் விலகி வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்ததுன்னு வாசிக்கிற பகுதி, ஆவியானவர் இறங்கினா வஸ்திரம் விலகும்னு அர்த்தமா எடுத்துக்க கூடாது. ராஜ வஸ்திரம், ராஜ மேன்மை, உன்னுடைய மகிமையெல்லாம் எனக்கு முன்னாடி இங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே கழிச்சு போடுறார். மார்க்கவசங்கள், பட்டயங்கள், அந்த தலைச்சீரா, அந்த ராஜ மேன்மையான உடை, இதை எல்லாத்தையும் ஆண்டவர் கலைச்சு போடுறாரு. கர்த்தருக்கு முன்பாக அவர் வெறுமையாக்குறார். தமஸ்கு வீதியில பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த போது அவர் கீழே குதிரையிலிருந்து விழுகிறார், கண்ணு குருடாக்கப்படுது. அந்த மனுஷனுடைய மேன்மையெல்லாம் தேவனுக்கு முன்பாக குப்பை அப்படின்றத சவுலோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் போராடி சவுலை தனக்கு முன்பாக அவரை கீழே தள்ளி போடுறார். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை, வீழ்ச்சிக்கு முன்பானது பெருமை. மனமேட்டிமை உள்ள ஒரு சவுலை கர்த்தர் தாழ்த்துறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அங்க தாவீது ஏபோத்தை தரித்திருந்தார். அங்க வஸ்திரத்தை அவர் ஒண்ணு கழற்றி போட்டு ஆடல, ராஜ வஸ்திரம் அணியாம இருந்தார். இங்க சவுல் ராஜ வஸ்திரத்தை அணிந்து தேவனுக்கு எதிர்த்து வரும்போது தேவனே அவருடைய ராஜ மேன்மையான வஸ்திரங்களை கழற்றி போடுகிறார் என்பதை தான் விளங்கி கொள்ளணுமே ஒழிய, ஆவியானவர் இறங்கினா வஸ்திரம்லாம் விலகும், அவர் நிர்வாணப்படுத்துவார்
அவமானப்படுத்துவார் அப்படின்ற மாதிரியான விளக்கம் தவறான புரிதல், தவறான விளக்கம். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா 54:17 வாசித்து இந்த நாளின் செய்தியை நாம் நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த கூட்டத்தில் சிந்திக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தாவீதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எழும்பின சவுலுடைய ஆயுதம் வாய்க்காமலே போயிடுச்சு. எதுக்காக அவங்க வந்தாங்களோ அதை செய்யல, அதை மறந்துட்டாங்க. கர்த்தரை துதித்து பாடுறாங்க. பழைய ஏற்பாட்டிலேயே எதிரிகளுடைய மனதையே ஆண்டவர் தம்மை நோக்கி துதிக்கிறவர் ஒரு இருதயமாக மாற்றக்கூடுமானால், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராகும்படி செய்வார். அவங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஜெபம் செய்யலாம். எங்கள் மீது மனமிறங்கி மனதுருகுகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கண்மணியைப் போல் இருக்கிறார்கள். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர். பாதாளத்தின் வாசல்கள் உம்முடைய திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. உம்முடைய பிள்ளைகளாகிய என்னையும் எங்களையும் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அது வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் இந்த பாதுகாப்பை, பராமரிப்பை பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நிற்கிரியை செய்கிறீர். எதிர்த்து வருகிறவர்களையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும். உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த மகிமையான அற்புதத்தை நீர் செய்வீராக. எலியாவின் மூலம் அக்கினியை இறக்கி அழித்தது போல நாங்கள் இல்லாமல், சாமுவேல் தாவீதை காப்பாற்ற எதிர்த்து வந்தவர்களும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அந்த அற்புதத்தை செய்யும். இன்னைக்கு பிரிந்து கிடக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து சேர்ந்து கர்த்தரை துதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது கொடியேற்றுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். உம்முடைய ஆவியினாலே ஆகும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சாட்சி சொல்ல உதவி செய்யும். உடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடவுது. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.